மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க அறிவிக்க திட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. பெண்கள் வாக்குறுதி இல்லை, அரசாங்கத்துக்கு டைம் கொடுக்கணும். அரசாங்கம் இன்னும் பதவியேற்று 2 மாதம் கூட ஆகலை. அவங்க என்ன மே மாதம் 10ஆம் தேதி தான் பதவி ஏற்றாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜூலை 6ஆம் தேதி தான் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். ரெண்டாவது, எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து திரு செங்கோட்டையனை தவிர எல்லாருமே முதல் முறையாக அமைச்சராகிட்டாங்க. அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் செட்டில் ஆகிறதுக்கு. முதல் பட்ஜெட்டை போடட்டும். பட்ஜெட் அறிவிக்க வந்ததுக்கப்புறம் தான் என்ன டைரெக்ஷன்னு சொல்ல முடியும். இப்போவே சொல்கிறது இது ஒரு கிரிக்கெட் மாதிரி பால் டு பால் காமெண்ட்ரிலாம் கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வார் வந்து ஓரளவு இதுவாகிடுச்சு. பட் இன்னும் இந்த ஹைக்கான பெட்ரோல் டீசல் இந்த விலை, கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது அந்த பெனிஃபிட்டை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனியெல்லாம் விலையை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கவர்மெண்ட் கம்பெனி இன்னும் குறைக்காமல் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் அதோடைய நிதி பற்றாக்குறை இது ஈடு செய்வதற்காக இன்னும் மக்கள்கிட்ட இருந்து இன்னும் பணத்தை உறிஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். சார், 5 வருஷத்துக்கு ஆட்சி கலைய போகிறதில்ல. ஆட்சியில் இருக்கவங்க அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அவங்க யாரையும் சேர்த்துக்க கூட வேண்டாம். யாரும் அவங்கள விட்டுட்டு போகிறதில்ல. ரிலாக்ஸ்டாக 5 வருஷம் ஆட்சி பண்ணலாம். வெளியே இருக்கவங்க யாராவது ஆட்சியை கவுக்குன்னு நினச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. அதனால் இந்த முயற்சியை யாராவது செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. செஞ்சாங்கன்னா அது வெற்றி அடையாது. ஆனால் ஆட்சியில் இருக்கவங்க இதை பற்றி கவலையே பட வேண்டாம். யாரும் அவங்கள விட்டுட்டு போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் சேர்த்துக்கவும் தேவையில்லை. நல்ல நிலையாக 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கும். 1967 அண்ணா அடிச்ச அடியில் வந்து நாக் அவுட் ஆயிடுச்சு காங்கிரஸ். இன்னும் எந்திரிக்க முடியல அப்படின்னு எல்விஆர் சொல்கிறாரு. சரி, என்ன பண்ணுறது? அவருக்கு வந்து தேசிய அரசியல் தெரியல. ஒரு மாநிலத்தில் எங்களுக்கு பின்னடைவு வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 பெரிய ஸ்டேட்டில், 5 பெரிய ஸ்டேட்டில், 3 ஸ்டேட்டில் முதலமைச்சர் யார்? காங்கிரஸோட முதலமைச்சர் தானே இருக்கான். இப்போ நான் திருப்பி கேட்கலாமே, எங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எங்களுக்கு கேரளாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு கர்நாடகாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு தெலுங்கானாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேசில் முதலமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க? அதனால் யார் எந்திரிச்சு நிற்கிறா, யார் ஆட்சி செய்கிறான்னு கொஞ்சம் இந்த மாதிரி தேவையில்லாத ரொம்ப சினிமா பார்க்குறாங்க போல இருக்குல்லாம். அந்த பஞ்ச் டயலாக்லேயே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் சப்ஸ்டாண்டிவாக, கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சொல்ல வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.